பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி க்ரூமிங் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பர்சனலி யூஸ் பண்ணி என்ன நானே க்ரூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த க்ரூமிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஃபீச்சர்ஸை கொஞ்சம் நல்லா அழகாக ப்ரெசன்டபுளாக எப்படியெல்லாம் வந்துட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த க்ரூமிங் டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எதையும் வந்து மாற்ற போகிறதெல்லாம் கிடையாது. மூக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம், நாக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நம்மளோட ஃபீச்சர்ஸை கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிறது. நோ யோர் ஸ்கின் டைப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட ஸ்கின் டைப் பற்றி என்னன்னு எனக்கே தெரியல. எனக்கு அவ்வளோ ஆக்னி இருக்கும். என்னை பற்றி யாராவது வந்து சொல்லணும் அப்படின்னா அடையாளமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட ஆக்னி வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்னி நான் வச்சுருந்தேன். ஸோ கோவிட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறைய டைம் கிடச்சிது. ஸோ அந்த டைமில் நான் எடுத்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே ஃபைன், இது என்னோடது வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின். ஸோ அதனால் நான் என்ன பண்ணணுன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்னியை வந்து ரெக்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்மளோட ஸ்கின் டைப் தெரிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா ஒரு கிளென்சர், உங்கள் ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கிளென்சர், அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். இந்த 3 இருந்தாலே போதும், வேற எந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்புமே தேவையில்லை. இப்போல்லாம் வந்து கொரியன் ஸ்கின் கேர் 16 ஸ்டெப்பு 18 ஸ்டெப்புலாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதை பார்த்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஸ்கின்னு வந்துட்டு ஆப்வியஸாக க்ளோ ஆகும். அண்ட் அதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அழகுபடுத்தி காமிக்கிறது. அப்படின்னா என்ன ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்லருக்கே போக தேவையில்ல. 2 ஃபேஷியல் ஃபீச்சரை நம்ம வந்து அழகாக காமிச்சிக்கிட்டாலே போதும், நம்மளோட அப்பியரன்ஸே வந்துட்டு மாறிடும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐப்ரோஸ் தான் நம்மளோட ஃபேஸையே வந்து ஃப்ரேம் பண்ணுது. ஸோ நம்மளோட ஐப்ரோஸை வந்துட்டு கசகசன்னு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஹேரோட இதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சில டைம் பார்லர் போயிட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணிட்டு பார்க்கும்போது அடடா நம்ம ஃபேஸாக நல்லா இருக்கே, பிரைட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த பிரைட்டாக இருக்கே அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு டெய்லி வரணும் அப்படின்னா நம்மளோட ஐப்ரோ வந்து பார்த்துக்கணும். நீங்கள் ரெகுலராக ட்ரிம் பண்ண ஆரம்பிங்க, வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு இப்பெல்லாம் பார்லர் போகிறதுக்கு பிடிக்காது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் நிறைய டியூட்டோரியல் இருக்குது. நீங்களே வந்து பார்த்துட்டு உங்கள் ஐப்ரோஸை எப்படி நம்மளே செல்ஃபாக ட்ரிம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து கற்றுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்களோட ஃபேஸில் ஒரு தனி க்ளோவை தான் கொடுக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா லிப்ஸுக்கான கேர் வந்துட்டு நிறைய பேர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஷைனியாக வந்துட்டு வச்சுக்கோங்க, நேச்சுரலாகவே சொல்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு மேக்கப்பே பிடிக்காம இருக்கலாம், எனக்கு மேக்கப்பே பிடிக்காது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யூ ஓன்ட் ரெக்ரெட் இட். கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளிலவே வரமாட்டீங்க. டெய்லி நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண பழகிடுவீங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு நல்ல சேஞ்சை வந்து கொடுக்கும். இப்போ நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், மேக்கப் வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா? அவங்க எவ்வளோ மேக்கப் போட்டாலும் கடைசியில் அந்த லிப்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று போடலை அப்படின்னா அந்த ஃபேஸை பார்க்கவே முடியாது. ஸோ லிப்ஸ்டிக் ஹேஸ் தட் பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வந்துட்டு உங்களோட ரொட்டீன்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, லைட்டாக போட்டாலே வந்துட்டு அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கவே. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா பண்ணியே ஆகணும். அண்ட்
நிறைய பேர்த்த வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீன் டிஷர்ட் போட்டிருப்பாங்க அண்ட் அதுக்கான ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தலை பின்னி பூ வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்மேட்ச் பண்ணும்போது நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கே ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடும், நம்மளோட அப்பியரன்ஸே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அது கூட என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்துட்டு மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான காம்பினேஷனை மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இப்போல்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரத்துக்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதா ஜீன் டிஷர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஜடை பின்னா கூட பரவாயில்ல, பூ வைக்காமல் இருங்க, லாங் இயரிங்ஸ் போடாமல் இருங்க, டிஷர்ட் போடும்போது ஷார்ட்டான இயரிங்ஸாக யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்துட்டு மாற்றி அமைச்சுக்கிட்டாலே பர்ஃபெக்டாக க்ரூம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்டு நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. அதாவது பார்க்கறதுக்கு வந்து பெருசாக லுக் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் நான். பட் இப்போ வந்துட்டு எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து அப்போ எனக்கு சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே நான் வந்து பயப்படுவேன், ஒரு மாதிரி இன்ஃபீரியராக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். எல்லாரும் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்களோ, என்னோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியரன்ஸ் மேலே வந்து ரொம்ப கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ் அப்பியரன்ஸ் மேலேயே இருக்கும்போது நம்மளால வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் போய் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் நம்ம அப்பியரன்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நம்மளோட ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக கொடுக்க முடியாமல் போயிடும். இதை நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால நம்மளோட அப்பியரன்ஸை நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் தான் வந்துட்டு மற்ற எதுலையுமே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நம்மளோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு மூஞ்சிக்கு நேரவே சொல்லுவாங்க, நீ பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இல்லை, உனக்கு வந்து இந்த பேண்ட்டுக்கு இந்த டாப் தான் போடணும்னு கூடவா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உனக்கு வந்து கரெக்டாக ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்க தெரியல, முடியை வந்து உன்னால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் ஒரு இடத்துல சர்வைவ் பண்ணணும். பட் இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அவங்களுக்காகலாம் நான் என்னோட ட்ரெஸ்ஸிங்கையோ என்னோட அப்பியரன்ஸையோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கல, நான் க்ரூம் பண்ணிக்கல. பட் இது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. 4 பேர்த்துக்கு முன்னாடி போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இது எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு க்ரூமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களையே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்னு சொல்லி டேக் கேர், பை.